ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்துல சர்ச்சையில சிக்கின ஒரு மாத்திரை புகழ் அமைச்சர் இந்தியாவோட கடனை எப்படி அடைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த கன நேரத்துல அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அது என்னன்னா, விஜய் யாரெல்லாம் பாராட்டி பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வரியை போட்டுருவோம். அதுல வர காசு எடுத்து நம்ம இந்தியாவோட கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கு. அது தோணுனதோட மட்டும் இல்லாம அத சட்டசபையில பதிவும் பண்ணியிருக்காரு. இதுக்கு மக்கள் எல்லாம் இவங்களை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா, அந்த வரிய முதல்ல டிவிக்கோட எம்எல்ஏக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா தினமும் சட்டசபைக்கு மக்கள் பிரச்சனையை பேசுங்களா அப்படின்னு சொன்னா, இவங்க ஒருத்தர் பாட்டு பாடுறானு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க, இன்னொருத்தர் கவிதை படிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறாரு. இவரு பாராட்டுறவங்களுக்கு வரிய போடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, அமைச்சர் தான் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தா, நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் எழுந்து என்ன பேசுறாருன்னா, ஊழலுக்கான ஆதாரம் எல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம். அந்த டாக்குமெண்ட்ல என்னோட டேபிள் மேல அடுக்கி வச்சுட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்டை நான் இப்போ ஓபன் பண்ண வேணாம்னு பாக்குறேன். ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் வரும். எப்போ ஓபன் பண்ணணுமோ நான் அப்போ ஓபன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி ஊழல் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட ஜோசிக்காரன் நல்ல நேரம் குடிச்சு தரணும்னு எதிர்பார்க்கறீங்க. நீங்க தான் டாக்லெஸ் ஒர்க் மோர்னு சொல்லுவீங்களே, இப்ப ஏன் ஒர்க்கே பண்ணாம டாக் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, டிவிகே காரங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க கூட்டணியில் இருக்க விசிகே கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ எழுந்து நின்று மக்கள் பிரச்சனை பேசுவார்னு பார்த்தா, அவரோட பிரச்சனை பேசிட்டு இருக்காரு. அவர் ஊரு ரொம்ப தூரமா இருக்கான், வந்து போறதுக்கு சிரமமா இருக்கு. அதுக்கு அரசு சார்பில் ஒரு கார் ஒன்று அவருக்கு கொடுக்கணுமா. சரி, ஒரு கவுன்சிலரே கோடிக்கணக்கில் சொத்து, 10 காரு, மாடி வீடெல்லாம் கட்டிட்டு ஏகபோகமா இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏக்கு எப்படி கார் இல்லாம இருக்கும்? அவர் என்ன ஸ்டாலினா அப்படின்னு ஒரு பக்கம் டவுட் வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு லண்டனு அங்க இங்கன்னு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தாரு. சரி, இவரது போய் பார்ப்போம் அப்படின்னு இவரோட எலெக்ஷன் நாமினேஷன் அபிடேவிட் டவுன்லோட் பண்ணி பார்த்தா, அவர்கிட்ட கார் இருக்கு. டொயோட்டா கார் ஒண்ணு 9 லட்சம் மதிப்புல வச்சிருக்காரு. அது மட்டுமான்னு கேட்டா இல்ல. அதை தாண்டி 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு ஒண்ணு வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம இதர சொத்துக்கள்லாம் சேர்த்தா அது ஒரு 30 லட்சத்துக்கு போகுது. அப்போ டொயோட்டா காரும் 80 லட்சம் ரூபாய் சொத்து வச்சிருக்க ஒருத்தருக்கு கார் வாங்க முடியாதான்? மக்கள் பணத்தை தொட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன்னு சொன்னவரு மக்கள் வரி பணத்துல இப்ப எல்லாருக்குமே கார் தர போறாங்களா? இப்படி எல்லாத்துலயுமே முரண்பாடா இருக்க இந்த அரசை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.